Hi guys, welcome back to our channel. Last up போட்ட இந்த ரெண்டு வீடியோலயுமே மேக்ஸிமம் வந்த கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் தியேட்டர் அன்பாக்ஸ் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் தியேட்டர் அன்பாக்ஸ் ரிவ்யூ கொடுக்க போறேன். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க 5225 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருந்தேன். எஸ் அதான் எம்ஆர்பி, பட் நம்ம சேனலோட ஸ்பெஷல் பிரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அது தெரிஞ்சுக்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற நம்பருக்கோ இல்ல மேலே தெரியுற நம்பருக்கோ கால் பண்ணி ஸ்பெஷல் பிரைஸ்ல வாங்கிக்கோங்க. எனிவே இந்த ஹோம் தியேட்டர் 5225 ரூபா, இதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த பட்ஜெட்ல அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமேசான் அப்ளையன்சஸ் தமிழ். நான் பிரசாந்த். இந்த ஹோம் தியேட்டர் நாம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இது என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா iBALL பிராண்ட்ல இருந்து வர பூம் பாக்ஸ். இந்த மாடல் நேம் வந்து பூம் பாக்ஸ். அவ்வளவு பேஸ் இருக்குமா பார்த்தலாம். அதுக்கு மாதிரி பாக்ஸ் பேக்கிங் குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பேக்கிங் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்குல நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் கைஸ், அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஊஃபர், நெக்ஸ்ட் 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கு, பிளஸ் இங்க ஒரு ஸ்பீக்கர். டோட்டலா 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது சென்டர் ஸ்பீக்கர், மற்றது எல்லாமே சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ். நெக்ஸ்ட் வேணது பாத்தீங்கன்னா ஒரு AAA பேட்டரி. இந்த பேட்டரி எதுக்காகனா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுக்காக ஒரு AAA பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேணதுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 டோட்டல் 3 செட் ஆஃப் ஆடியோ கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக மேபி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டரையும் டிவிடி பிளேயர் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்றதுக்காக ஆடியோ கேபிள்ஸ். இது ரெகுலரா எல்லா ப்ராடக்ட்லையும் கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் இன்புட் கேபிள் இருக்கான ஆக்ஸ் அவுட்புட் இருக்கு. ஸோ ஆக்ஸ் அவுட்புட்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது மொபைல்ல இருந்து சாங் பிளே பண்ணணும்னாலோ, அதர்வைஸ் நீங்க ஆக்ஸ் இன்புட் யூஸ் பண்ணி நீங்க டிவி இருக்கிற அவுட்புட் இன்புட் எடுக்கணும்னாலோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆக்ஸ் இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேற இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போலவே ஒரு யூசர் மேனுவல். எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே யூசர் மேனுவல் இருக்கும். ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் யூசர் மேனுவல் இஸ் மஸ்ட். ஸோ யூசர் மேனுவல் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பில்ட் அண்ட் டிசைன். பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா பில்ட் அண்ட் டிசைன் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. வர மேக்ஸிமம் டிவிஸ் எல்லாமே பிளாக் கலர்ல வருது. பிளாக் டு பிளாக் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்னா மேக்ஸிமம் பிளாக் கலர் விரும்புவாங்க. ஸோ எல்லா ஹோம் தியேட்டரும் மேக்ஸிமம் பிளாக் கலர் வருது. இவங்களும் அதே பிளாக் கலரை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இதோட ஸ்பெக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு எல்இடி பேனல் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, வால்யூம் என்ன லெவல் இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன மோட்ல இருக்கு, யூஎஸ்பி, எஸ்டி கார்டு, எஃப்எம், ஆக்ஸ், ப்ளூடூத், இந்த மாதிரி எந்த மோட்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் இது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா லைட் எஃபெக்ட். ஹோம் தியேட்டர்ல ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பட்ஜெட் ஹோம் தியேட்டரும் போது இதை எதிர்பார்க்கல. பட்ஜெட் ஹோம் தியேட்டர்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல யாரும் கொடுக்கறது இல்ல. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பட்ஜெட் ஹோம் தியேட்டர்ல லைட், அதாவது இந்த லைட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட்டை பிரீத்திங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பிரீத்திங் எஃபெக்ட்னு சொல்றாங்க iBALL சைட்ல இருந்து. ஸோ இந்த லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோம் தியேட்டரை நம்ம வீட்டில் எல்லாம் லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், அன்பாக்ஸ் முடிச்சாச்சு, பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிளா சொல்லணும்னா சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ. சாரி கைஸ், தமிழ் பாட்டு போட முடியல. தமிழ் பாட்டு போட்டா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ரவுடி பேபி சாங் இருக்குல்ல, அதை போட்டு கேட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது எஃபெக்ட். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ எஃபெக்ட் வருமா நான் எதிர்பார்த்தேன். நல்லா இருந்தது.
ஓகே அதர்வைஸ் ஏன்னா தமிழ் சாங் போட காப்பிரைட் இஷ்யூ வரும், ஸோ அதெல்லாம் போட முடியாது. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக டோட்டல் அவுட்புட் உங்களுக்கு 48 வாட்ஸ் கிடைக்கும். 48 வாட்ஸ் அவுட்புட்டில் உங்களுக்கு ஊஃபர் வந்து 22 வாட்ஸ், அதாவது 22 வாட்ஸ் ஊஃபர் அவுட்புட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் வந்து 14 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். மற்றபடி அதர்ஸ் 4 ஈச், அதாவது 4 ஸ்பீக்கர்ஸ் இல்லையா, அது ஈச் 3 வாட்ஸ் கிடைக்கும். அதாவது 3 வாட்ஸ் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்பில்டு ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்கிறனால உங்களால் ஈஸியாக எந்த சாங் வேணாலும் ப்ளே பண்ணுறதுக்கும், மொபைலில் இருந்தோ இல்லை ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு வச்சிருக்காங்க. எஸ்டி கார்டு ஹோல்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக பாட்டு கேட்கலாம். அதர்வைஸ் யூஎஸ்பி இருக்குது, நீங்கள் யூஎஸ்பி பென்ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதர்வைஸ் பாட்டு கேட்கலாம். அதர்வைஸ் முன்னாடி வந்து ஒரு 4 பட்டன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ் முன்னாடி 4 பட்டன்ஸ் இருக்கு. அந்த 4 பட்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோட், அதாவது எஃப்எம், அதாவது இதில் இன்பில்ட் எஃப்எம் இருக்கு. அது போக எஃப்எம், ப்ளூடூத், ஆக்ஸ் அவுட்புட், இந்த மாதிரி ஏதாவது அவுட்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பட்டன் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மூலியமா நெக்ஸ்ட் சாங் அது ப்ரீவியூ சாங் போகலாம். அதுக்கு பக்கத்தில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே, அவ்வளோதான். 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மேக்ஸிமம் ஹோம் தேட்டர் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்ல வேண்டியது ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்க கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ரிமோட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மைனஸ் ப்ளஸ், ஃப்ரண்ட் ப்ளஸ் மைனஸ், சென்டர் ப்ளஸ் மைனஸ், ரியர் ப்ளஸ் மைனஸ், இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது இன்புட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் ப்ளூடூத் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசெட் பட்டன், அது மூலிமா இந்த செட்டப் எல்லாமே ரீசெட் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு எப்பவும் போலவே மியூட் பட்டன் எல்லா ஹோம் தேட்டர்லேயும் கொடுக்குறது தான். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு நெக்ஸ்ட் சாங் ப்ரிவியூ சாங், மேலே வால்யூம் அப், கீழே டவுன், சென்டரில் பாஸ் பட்டன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5.1 2.1 சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. +1 2 3 4 5 6 7 8 9 0 இதெல்லாமே உங்களுக்கு சேனல்ஸ் மாற்றுறதுக்காகவும் சாங்ஸ் மாற்றுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபோல்டர் பட்டன்ஸ், அப்புறம் ஸ்கேன் இருக்குது. ஸ்கேன் வந்து உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஎஸ்பி போட்டால் ஸ்கேன் பண்ணுறதுக்காக. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போடுறதுக்கான போர்ட். ஓகே நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ பின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒயரை கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது மேபி. இதில் ஜஸ்ட் ஆடியோ பின் தான், நீங்கள் ஜஸ்ட் பிளக் இன் பிளக் அவுட் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எப்பவும் போலவே உங்களுக்கு ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6 பின்ஸ் லெஃப்ட் ரைட் அது மாதிரி 6 இன்புட் கொடுத்துருக்காங்க. அது போக 2.1 சேனலோட உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு மேலே சொல்றது இல்லை. அது போக எஃப்எம் இருக்கு. ஸோ எஃப்எம் இருக்கிறதுனால எஃப்எம் ஆண்டனாக்காக ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் அவ்வளோதான், மேக்ஸிமம் சொல்லிட்டேன். இந்த ஹோம் தேட்டர் நீங்கள் வாங்குவீங்களா? ப்ரைஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரைஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5225 ரூபா எம்ஆர்பி. பட் நம்ம சேனலோட ஸ்பெஷல் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் கிடையாது. அதுக்கு மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுற மூலியமா நீங்கள் ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் நம்ம சேனல் இருந்து பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாரண்டி. வாரண்டி பொறுத்த வரைக்கும் ஐபால் சைட்லேருந்து 1 இயர் வாரண்டி தராங்க. 1 இயர் வாரண்டி போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஹோம் தேட்டருமே 1 இயர் தான் தராங்க. சேம் 1 இயர் இவங்க கீப் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சர்வீஸ்னா iBALL சர்வீஸ் சென்டர் இருக்கு, நீங்கள் அங்கே போய் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம் 1 இயர்க்குள்ள. ப்ரைஸிங் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது இந்த ஹோம் தேட்டர். ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டிவியில் யூஸ் பண்ணுறீங்க, பேசிக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதே எஃபெக்ட் வேணாம்னு நினைக்கிறேன். இது சூப்பர் தான். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இந்த எஃபெக்டே கிடைக்கிறது நான் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஹோம் தேட்டர் பிடிச்சிருக்கு. ஸோ நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா மை தாட்ஸ். நான் இந்த ஹோம் தேட்டரை வாங்குவேன் எங்கள் வீட்டுக்கு. என்னோட தாட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நான் வாங்கின காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், டங் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, 4000 சம்திங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருந்தாலும் அந்த ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக, அந்த ப்ரைஸுக்கு இது சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கான ப்ரைஸ் 80 ஸ்பெஷல் ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம சேனல் மூலியமா கான்டாக்ட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரைஸ்ல பை பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாம் முடிச்சாச்சு, அன்பாக்ஸ் ரிவ்யூலாம் முடிஞ்சது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹோம் தேட்டர் வாங்காம வேணாமா நினைக்கிறீங்களா? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஹோம் தேட்டருக்கு நீங்க என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணுமா, ஹோம் தேட்டர் மாதிரி வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து மிக்சி கிரைண்டர், ஹோம் தேட்டர், அயன் பாக்ஸ், எனிதிங் எல்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் ரிவ்யூ வேணுமா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்காகவே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.